So hello guys, I'm Ramachandra again speaking from here. You guys are hearing my voice from where you are. ரொம்ப நாளாக இதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லவே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோதான், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நானும் அம்மும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஆனால் எங்கன்னு கேட்பீங்க, அது தனியாக பொறுக்கு போயிருக்கு, அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இப்போ மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ்லலாம் இந்த கிண்டர் ஜாய் சாப்பிட்ருப்போம், அந்த காலத்துலேயே வந்துருச்சு. அதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரி பாட்டர் டாய் கிடைக்குது போல், அதில் அது ரொம்ப ரேரு அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 2-3 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் இன்றைக்கி ஏறி பார்க்க போகிறோம், நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. என்ன ப்ரோ உங்கள் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களான்னு கேட்பீங்க. தங்கச்சி ஹாரி பாட்டர் பைத்தியம்லாம் இல்லை, அது சரியான இந்த பர்பிள் கலர் பிடிஎஸ் பைத்தியம். எனக்கு ஹாரி பாட்டர் எந்த மாதிரி பார்த்தீங்களா, ஹாரி பாட்டர் எப்படி இருக்குன்னே தெரியாது அவளுக்கு. கண்ணாடி வச்சிருப்பாரு, அது மட்டும் தெரியும். ஸோ அதான் கண்ணாடி வச்சு, அந்த சோடா புட்டி கண்ணாடி மட்டும் வச்சுருப்பாரு. ஸோ இப்போ வந்து அதுதான் எங்கள் டாஸ்க்கு, போயிட்டு இது பண்ண போகிறோம், தேட போகிறோம். அதான் இந்த வ்ளாகில் நீங்கள் நானும் செய்ய போகிறோம். பார்ப்போமா, இங்கே இருக்கிறோன்னு வேண்டிப்போம், அப்படி இல்லைன்னா தெரில, பார்ப்போம். லெட்ஸ் சி. அம்மோ அப்படியே நல்ல பொண்ணு மாதிரியே இருக்கால, ஆனால் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு தான். நல்லா தின்னு மூட்டை பூச்சி மாதிரி வேற ஆகிட்டா. இல்லாமோ லைட்டு போட்டு கதவு சாத்துறா பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு என் தங்கச்சிக்கு மூளை இருக்கு. சூப்பர் சூப்பர். காலுப்பட்டு சோகமாக இருக்கீங்களாடி, சாப்பாடு கூட சாப்பிடாம உட்காந்துருக்காரு துரை. ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் தான் நீல்கிரிஸ் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் இருக்கான்னு. ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் இந்த லூஸ் எதுக்கு போனோன்றது மாதிரி இருந்து கண்டது எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு பீஸை தான் நான் இப்போ கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. அம்மா எடுத்தானா கையிலே வெட்டப்படும். ஓகே, ஒன்லி கிண்டர் ஜாய் பர்ச்சேசிங். கிண்டர் ஜாயே காணா இல்லையா, இது என்ன இது கிண்டர் ஜாய் இல்லாத கடையா இருக்கு. கிண்டர் ஜாய் நோ ப்ரோ, அது பாய்ஸ் கிண்டர் ஜாய், பாய்ஸ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதுல கிண்டர் ஜாய் நடந்துச்சு, ஹாரி பாட்டர் நடந்து எழுதிருந்தோம். ஆமா, ஹாரி பாட்டர்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம், அதுல ஏதோ போட்டிருக்கும்னு சொன்னாங்க. இந்த கிண்டர் ஜாய் இல்லை, ஃபர்ஸ்ட் கடையே ஊதிக்கிச்சு. இப்போ என்ன சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதே தான். ஐஸ்கிரீம் வேணுமா, மண்டேலே கொட்டப்படும். லெட்ஸ் கோ. சரி வா, கடை எந்த கடையில் இருக்குதோ அந்த கடை வாங்கிக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நான் இந்த கடையில் இருக்கும்னு நினச்சே வரல, இருக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ரொம்ப ரேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு நம்ம அதை வாங்காமல் விடக்கூடாது, அதுதான் டாஸ்க். ஸோ இப்போ வந்து 2வது கடைக்கு போய்கிட்டு இருக்கோம், அதுவும் இங்கே பக்கத்தில் தான் கிறிசன். அங்கே போய் பார்ப்போம், அங்கேயும் இருக்குன்னு எனக்கு ஒரு ஹோப் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஹாரி போட்டோம் இல்லை இந்த தடி. அது எப்படி குமார், ஹாரி பாட்டர் இல்லாமல் எல்லாமே இருக்குது. இது வந்து ஜோரசு கண்ணன் வாங்கி கொடுத்துல்லையே ஏன்னா இதெல்லாம் உனக்கு இல்லை. இன்னைக்கு டாஸ்க் ஒன்லி கிண்டர் ஜாய் ஹாரி பாட்டர், அதை தவிர்த்து உனக்கு எதுவும். நம்ம அந்த ஹாரி பாட்டர் வாங்கி அது உள்ள ஹாரி பாட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? செருப்பு பிய்யும், செருப்பை கழட்டி அடிக்கப்படும். அம்மா லிப்ஸ்டிக், அம்மோ லிப்ஸ்டிக் எடுங்கண்ணே. இங்கே ஹாரி பாட்டர் இல்லை, வேற ஏதோ ஒரு டாய் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர் பாய்ஸுக்கு, ரோஸ் கலர் கேர்ள்ஸுக்கு. என்ன கேர்ள்ஸுக்குன்னு தனியாக தெரியும் இல்லை கேட்குறேன், அதுக்கு ஏன் தனியாக டாய்ஸ் வச்சு விற்பாங்களா? சரி பண்ணுறதான் பண்ணுறீங்க, எல்லா கடைக்கும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா எங்களுக்கு இப்படி அலைச்சல் இருக்காது, கம்மியாக இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் இப்படி அலைய விட்றீங்களே கிண்டர் ஜாய் அவர்களே. பாவம் என் தங்கச்சி, நான் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போயிட்டு வெறும் கையை வீசி கூப்பிட்டு வரேன். இல்லைம்மா பேந்தாமோ பையம்மா, எனக்கு அருண் ஐஸ்கிரீம் வேணும். அருண் ஐஸ்கிரீமா? தலே என்ன என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாம வந்திருக்கு, அருண் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கையே இல்லை ஹாரி பாட்டர் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி. ஹாரி பாட்டர் கிடைப்பானா?
இங்கே இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை, வேற எங்கன்னா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இங்கே சர்ச் செய்வோம். லாஸ்ட் ஹோப்னு கூட சொல்லலாம். இவ்வளோ தேவை சாக்லேட் செக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்காளே. ஏய், எல்லா பிளேஸுக்கும் போகக்கூடாது, ஏதாவது ஒரு பிளேஸுக்கு தான் போகணும். சுற்றிக்கிட்டே இருக்கா, சுத்த விட்றாளே. கேர்ள்ஸே இப்படி தான் சுத்த விடுவாங்க போல. இல்லைம்மோ, கேர்ள்ஸ் பாய்ஸை சுத்த விடுவாங்களாமோ? ஆனாம்மோ நீ அண்ணனையே சுத்த விட்றியா? சாக்லேட் செக்ஷன். அங்கேருந்து இங்கே வந்தாலே இது இங்கே இருக்குது. இந்த அம்மா இந்த ஒரு கடையே சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் அந்த ஹாரி பாட்டர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். குட்டீஸ் பொம்மை தான் இருக்குது. சாரி அம்மோ, வேறு எங்கன்னா தான் ட்ரை பண்ணணும். பார்ப்போம். நான் நிறைய லேஸ் பேக்கெட்லாம் இருக்குது, பார்த்தா வாங்க தோணுது. இந்தாமோ புதிய ஓரியோவா? ஸ்பேஸ் ஓரியோ வேண்டாம். ஓரியோ பிடிக்காது எங்கள் அம்மா. ஓகே அம்மா, உனக்கு இன்னைக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்குறதா என்னோட ஜாப். போ நான் கிண்டர் ஜாய் மாதிரி இருக்கணும். ஓகே மென்டோஸ் அடி லூஸு. வா 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 வா. இப்போ என்னன்னா, நம்ம 3 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டோம், 3 இடத்துலையும் இல்லை. ஆனால் இங்கே 4ஆவதாக ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே இருக்குன்னு தெரியும். பெரம்பூரில் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டான், வாங்க இருக்குன்னு சொன்னான். ஆனால் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடை இப்போ லீவு. சப்போஸ் இப்போ நம்ம போகிற கடையில் இல்லைன்னா, இப்போ மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு லீவு, நாளைக்கு காணும் பொங்கல் அப்படியும் லீவ் விட்டுருவாரு. அவர் ஊருக்கு எங்கன்னா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் நம்ம அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விளாக் கொஞ்சம் டிலே ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே இல்லைன்னா அங்கே போய் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டும். என்ன இன்னைக்கு வாங்கலாம்னு நினச்சோம், இன்னைக்கு வாங்க முடியாமல் போயிடுச்சு. அவர் கடையை வேற சாத்திட்டு போயிட்டாரு. இங்கே இல்லைன்னா அங்கே ஒரு ஹோப்பு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவும் அதுவும் கிறிசன்ட், இதுவும் இன்னொரு கிறிசன்ட், 2 இருக்குது நம்ம ஏரியாவில். போய் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. எங்கடோக்கு இங்கே இருக்கா? எங்க இவ்வளோ கிண்டர் ஜாய் இருக்கு? ஒரு ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் மட்டும் இல்லை. அம்மோ வந்த சிதிக்கு அது வாங்கி போயிடலாம். அதுதான் நல்லது. இது வாங்க, இது சூப்பராக என்ன அம்மோ. குட் பாய். ஓகே, வந்ததுக்கு இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். இதான் இந்த கிண்டர் ஜாய். கிண்டர் ஆஃப் ஆகுது. ஆமாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டோம். ஐயா, எனக்கும் வாங்கணும்னு தான் தோணுது. டைரி மில்க் வாங்கலாமோ? வேண்டல வேண்டாம், இந்த நேரத்துக்கு காய்க்கிறது பாரு. அவளே எதுக்கு காசு செலவு பண்ணணும்னு அவளே கேட்டான். சரி, அதுக்கு பதிலாக இது வேணா வாங்கலாம். நம்ம மொகுவா நீ போமோ? சரி வாங்கிக்கோ. ஞாபகம் வாங்க ஃபிஸ்ஸு வாங்கிக்கோ. ஏய், ஃபிஸ்ஸு குடிக்காம பாடில்லையா? வேண்டாம், ஃபிஸ்ஸு வேண்டாம். வேற என்ன ஃபிஸ்ஸு குடிக்கூடாதுன்றா? வேணாம், அது கல்லானு ஐயா மென்ட்லே பொடி. நான் கூட இதுல ஏதோ இது இருக்குன்னு பார்த்தா இது சரக்கம். அடிச்சு வாய உடைச்சு பொடி. வந்ததுக்கு இதையாவது வாங்கிட்டு போவோம். போ. கிண்டர் ஜாய் இவ்வளோ செதுக்கி வச்சிருக்கிறானுங்க. ஒரு ஹாரி பாட்டர் செதுக்க வேண்டியதானே. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. சும்மா உங்களுக்காக ஒரு பாட்டு பாடினேன். அதான் உங்களுக்கே தெரிஞ்சு கிண்டர் ஜாய் கிடைக்கல. ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அன்றைக்கே சொன்னேன் இல்லையா? கடைசியில் நிம்பன்ற பாருங்க, நம்ம அதுதான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து விட்டது. இந்த 5 ஸ்டார் அம்முக்கு வாங்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி சார் சாப்பிட்டு பார்ப்போம். காலு பட்டோ, கிண்டர் ஜாய் கிடைக்கல பட்டோ. அவர் சாக்லேட்லாம் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு வருவார். ஸோ ஃப்ரைடே ஷாப் இருக்குமா? ஃப்ரைடே போயிட்டு வாங்கணும். ஆனால் என்ன ஒன்றுனா, அதுக்குள்ளே அந்த கடையில் அந்த சாக்லேட் போகக்கூடாது. அவன் வேறு ரீல்ஸில் போட்டிருந்தான். அந்த ரீல்ஸை பார்த்துட்டு யாராவது வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நான் என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்க? இல்லைம்மோ ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ,
சாக்லேட் மட்டும் சாப்பிடுவா, பாட்டு பாட மாட்டான். நான் பாடின மாதிரி நீ வேற பாட்டு பாடுங்க அதுல்லையா? கமான் கமான் அதுல்லையா? எனக்கு பாடாது. பாடாமோ எல்லா விழாவுக்கும் நான் பாடுறதா. சரிகமா சிரிக்கா சரிகமா பாடா பாட்டு ஃபுல்லாகவே வாழ போட்டாலும் அப்படி பாடல. ஓகே, ஃப்ரைடே சந்திப்போம். பாய். நான் வேற என்ன கிடைக்கும்? ஃபுல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாரும் கேக்குறாங்க அந்த கிண்டர் ஜாய் தான். ஹாரி பாட்டர் வேணும். 2 daysல குத்துறாரா? நம்பிக்கை வரலாமா? ஓகே ஓகே. அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு நாள் வெயிட் பண்ண? உனக்கு எங்க வேணும்? ஆல்ரெடி 2 நாள் ஆயிடுச்சு. வெப்சைட்ல இல்ல. நான் நம்பி 2 நாள் வெயிட் பண்ணேன். சரி இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணு. ஏன் எப்ப முடியும்? நானு 27 வருஷமா வெயிட் பண்றேன். ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவோம், ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணுவோம். இல்ல ஒரு கிண்டர் ஜாய்க்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி ஒரு கிண்டர் ஜாய்க்காக வெயிட் பண்ணுவோமா? எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க? சரிங்க, வேற எங்கேயும் இருக்காது. இங்க எங்கேயுமே கிடைக்கலமா, எந்த நாட்டுலயும் இல்ல. இதே ஒரே நாட்டுல பெரம்பூர்ல மட்டும் தான் இருக்கு. அது நான் பார்த்தேன், சும்மா போனாங்க இருந்தது. டப்பா வாங்கி எங்க வித்தேன்? ஒண்ணுதான் வாங்கி போனேன். 100 ரூபாய் வித்துனாம் ப்ரோ. 50 ரூபாய் வித்தியா? ஆமா. என்ன சொல்றேன் மாமா, சும்மா சொல்றேன். இல்ல, business அதெல்லாம் போட்டு போறேன். சும்மா சொல்றேன் மாமா. அதெல்லாம் நான் கடை வித்தேன்னா சரக்கு ஓட்டுறேன் நானு. யாருக்கு வித்த? பெண்கள் ஆசைப்படுறாங்களே, ஒரு பொண்ணு லவ் பண்ணா லவ். பெண்களுக்கு எத்தனை போய் கொடுத்தீங்க? நான் லவ்ஸ் பண்றேன். சோ வந்து எத்தனை கொடுத்த? ஒரு 7-8 பொண்ணுக்கு தந்த மாமா. அது ஒண்ணு எவ்வளவு? அது இல்ல பசங்களுக்கு கொடுத்தேன். 50 ரூபாய் 49 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, ஒரு டப்பா வாங்கிட்டோம். 1300 ரூபாய் மாமா டப்பா. 1300 ரூபாய். 24 இருக்கும். இந்திக்கு கொடுத்தேன். ஒரு அங்கிள் போய் கொடுத்தான். டாக்டர் போறேன். அவன் தேட்டருக்கு போனா நீ சொல்லுவா. ஒரு பையன் ஒரு பொண்ணு போனா போய்க்க, ஒரு அண்ணன் கூட போனா போட்டோ போடலாம். ஒரு பையன் ஒரு அங்கிள் கூட 10 கேவ போல. அதுவும் நைட் சொல்லுவா. கிண்டர் ஜாய் வாங்கி போறாமாமா. எது கிண்டர் ஜாய்? அங்க போயில போடுவாங்க. கிண்டர் ஜாயா என்ன ஜாய் மாமா? அது புரியல மாமா எனக்கு. அங்கிளுக்கு எது கிண்டர் ஜாய்? தெரியல மாமா. வாங்கி போறாமாமா. ஏன் வாங்கி போறான்? நீதான் கேட்கணும். உன் கூட இருக்கிற பையன் போயிட்டா மாமா. எங்க போறான்டா அவன்? கதை பாரு. உனக்கு ஒரு ஆடிஷன் வருது மாமா. நீ சொல்லல போன் பண்ணி சொல்ல. சொல்ல மாமா. நீ சொல்லுடா ப்ரோ. ஐயோ சொல்லுல. ஏன் மூஞ்சி மாறுது? நான் என்ன சொன்னாலே எதுவுமே கேட்க மாட்டேன். சரி நீ கேளு. நிறைய வாட்டி நான் போறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கே ஒரு பையன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ஆடிஷன் கூட சொல்ல மச்சான் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா வாடான்னு கூப்பிட்டான். அதனாலதான் நான் போனேனே ஃபர்ஸ்ட். அவங்க போன பாட்டு வரும் மேடம். ஒரு பாட்டு வரும்ல, ஒலே 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 ஏதோ கதைக்கு போயிட்டு வரும். கிண்டர் ஜாய் பாத்தியா? வாழ் வாங்கி குத்தியா? யாருக்காச்சும் வாங்கி குத்தியா? கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களா இல்லையா? பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? 8 பேர் வாங்கி குத்தியா? நான் வாங்கி குத்தி இந்த கடைக்கு தான் வந்தேன் மாமா. இல்ல மாமா இப்போ மெடிக்கல் ஷாப்ல அங்க இல்ல மாமா. அங்க இல்ல மாமா. அங்க கிண்டர் ஜாய் வாங்க கூடாது. அதெல்லாம் வாங்க முடியாது, தப்பு அது. ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் இப்படி படுத்துட்டு இருக்கேன். பெரம்பூர்ல இருக்கும் நினைச்சிட்டு போனோம். ஆனா அங்க அது காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ள யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. அதான் ஸ்டண்ட் சொல்றது நீங்களே கேட்டிருப்பீங்க. ஆனா நம்மளுக்கு அது கிடைக்காதுன்னு இல்லை, வேற ஒரு இடத்துல அதை வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். ஆண்டோக்கு தெரிஞ்சவங்க மூலயமா அதை வாங்கிட்டு அதை இப்போ நம்ம டன்சோல போட்டு விட சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கு இங்க வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஹாரி பாட்டர் பொம்மையை நம்ம வாங்குறோம் இந்த vlogல. அதுக்கு தான் இவ்வளோ. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன். அதாவது ஒரு 49 ரூபா 50 ரூபானே சொல்லிக்கலாம் அந்த கிண்டர் ஜாய். ஆனால் நான் அப்போ இருக்கும்போது 30 ரூபா தான். இப்போ 49 ரூபா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே, அது விடுங்க. 40 ரூபா கிண்டர் ஜாய். அதுவும் இந்த vlogல அந்த ஹாரி பாட்டர் தான் காட்டணும்னு இருந்தேன். அது டன்சோல போட்டு வர வைக்கிறதுக்கு 190 ரூபாய். கஷ்டப்பட்டு அந்த கிண்டர் ஜாயில் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அது நம்மளுக்கு ஒரு டாஸ்க். இந்த vlog ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, டாஸ்க். எங்க ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி இந்த கிண்டர் ஜாய் வாங்கியிருக்கேன். இப்போ இது ஓப்பன் பண்ண ஹாரி பாட்டர் இருக்கணும். இல்லைன்னா தான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். இல்லம்மோ ஹாரி பாட்டர் இல்லைன்னா இதுவா இதெல்லாம் தான் அம்முவே ஓப்பன் பண்ணட்ட ஹாரி பாட்டர். அதான் சாக்லேட் எனக்கு அம்மா ஓப்பன் பண்ணி அதில் ஹாரி பாட்டர் இல்லைன்னா என்ன வருது? ஐயோ, ஹாரி பாட்டர் இல்லை. இது என்ன? இது குச்சு வண்டியாடா. அடா பாவீங்களா, கஷ்டப்பட்டு ஹாரி பாட்டரை தேடி பிடிச்சி வாங்கலான்னு பார்த்தா
ட்ரெயினை கொடுத்துருக்கானுங்க. இந்த ட்ரெயினை வச்சு நாங்கள் என்னடா பண்ணோம்? இதுக்கு 50 ரூபா வர வாங்குறீங்க. மத்தவங்களுக்காச்சும் வேற ஏதாவது கேரக்டர் ஏதாவது வந்தது, நீங்க அது கூட வரல. ஆஹா, அவ்வளோ. சரி, ட்ரெயினுக்கு ஸ்டிக்கரை ஒட்டுவோம். அப்படியா? ஃபைனலி ஹாரி பாட்டர் இந்த ட்ரெயினில் தான் போனாராம். அதுதான் இது மண்ணாங்கட்டி. பா, இது வேற வந்ததுக்கு சாக்லேட் அது சாப்பிடுவோம். இருங்க, ட்ரெயின் ஒன்று தான் முக்கியம். இது வேற 50 ரூபா கொடுத்து வேற வாங்கினேன். அம்மோ, யூ டோன்ட் வரி அம்மோ, நமக்கு ஹாரி பாட்டர் வேணாம். டிவிலே பார்த்துக்கலாம். சாக்லேட் எனக்கு மட்டும்தான். அவ்வளோதான். ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் வாங்குவேன்னு சொன்ன வாங்கிட்டேன். ஹாரி பாட்டர் கிடைக்கல. விடுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. மீண்டும் உங்களை அடுத்த vlogல் சந்திக்கும் வரை. நான் ட்ரை பண்ணால் கிடச்சிருக்கும். ஆனால் இது கிடைக்கல, எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் 2 days ஆகும்னாங்க. 2 daysல ரொம்ப டிலே ஆகும் இல்லையா? அதனால தான் நம்மளால் என்ன முடிஞ்சதோ அது வரைக்கும் ட்ரை பண்ணி வந்தது. நமக்கு ட்ரெயின் தான் கிடச்சிது. ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் MH அமல்தாஸ். மீண்டும் உங்களை அடுத்த vlogல் சந்திக்கிறேன். பாய்.